இன்றைக்கு அரசியல் சூழலில் பார்த்திங்கன்னா வழக்கமாக இந்த கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றெல்லாம் ஊடகங்களில் செய்தி வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு முக்கியமான வேடிக்கை பார்க்கக்கூடிய செய்தியாக இருப்பது காங்கிரஸ் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் ஏற்பட்டிருக்கிற மோதல். இது நேரடி மோதலாகவே இப்போ மாறி இருக்கு. ஏன்னா இன்றைக்கி மாணிக் தாகூர் அவர்கள் நேற்று அவருடைய பதிவை பார்த்தோமேயானால் நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எல்லாவற்றையும் கடுமையாக சார்ஜ் பண்ணியிருக்கார். உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காரு. எங்கள் கட்சி விஷயத்தில் தலையிட நீங்கள் யாருங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. கூட்டணினா எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற திமுக அமைச்சர் ஒருவர் கூட போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிற பொழுது அவருக்கு பதிலே சொல்லலையாம். என்ன அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னா அதுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு பத்திரிகையில் நம்ம மதுரை வெங்கடேசன், வெங்கடேசன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். செய்தி பார்த்தேன் காலையில். உங்கள் மூலம் அதை வெளியில் சொல்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய அரசு தமிழகத்துக்கு 29 பைசா கொடுக்குது ₹1. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.60 கொடுக்குது அப்படின்னு ஒரு செய்தியை இன்றைக்கி போட்டு அது ஒரு பத்திரிகையில் பாக்ஸ் செய்தியாக வந்திருக்கு. சாதாரண மக்கள் கூட தவறான கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தவறான தகவலை சொன்னால் அவங்க மேலாம் வழக்கு போடலாம். அதுதான் நான் எங்கள் தலைவரை கேட்க போகிறேன். இப்படி பொய்யா சொல்கிறாங்களே, இவங்க மேலே வழக்கு போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். பொதுவாக ஸ்ட்ரெயிட்டாக ஜிஎஸ்டி வரி ₹100 வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ₹50 மாநில அரசுக்கு, ₹50 மத்திய அரசுக்கு. இந்த ₹50 மத்திய அரசுக்கு அது 100% வைத்து பார்க்கும்போது 41% மீண்டும் மாநில அரசுக்கு, 29% தான் மத்திய அரசுக்கு போகுது. அந்த 29% தான் நம்ம தேச நலனுக்கான உள்கட்டமைப்பு திட்டங்கள், அது சாலை போக்குவரத்துலேருந்து இராணுவ பாதுகாப்புலேருந்து எல்லா திட்டங்களையும் அதுக்குள்ளே தான் செயல்படுத்துகிறோம். ஆனால் போகிற போக்கில் இந்த வெங்கடேசன் பொய் சொல்கிறதுல ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி, சினிமாவில் கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா வெங்கடேசன் தான் கொடுக்கணும். இன்றைக்கி பத்திரிகையில் வந்து செய்தியை பார்த்து வேதனையாக இருக்குது. அடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு பொய்யை முதலமைச்சர் அவர்களுக்கு இது அடுக்கவே அடுக்காது. கிராமங்கள் தோறும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த கூட்டணி, திராவிட மாடல் கூட்டணி கட்சி தலைவர்கள் இது அபாண்டமான பொய். ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் சம்பளம் கிடைத்தது, 25 நாள் கூடுதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கிறார். அந்த வேலைக்கான உத்தரவாதத்தை 100 நாளிலிருந்து 125 நாளாக உயர்த்தி கொடுக்கிறார். அதை பொறுக்க முடியாமல் எங்கே ஏழை பாளைகள்லாம் 100 நாள் சம்பளம் 125 நாள் கிடைக்குது அப்படின்னு பாரத பிரதமருக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்கங்கிற அந்த கெட்ட எண்ணத்தோடு இதை கெடுக்கிறவங்க, எதுக்கிறவங்க, அப்போ முதலமைச்சர் சொல்லட்டும், தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டமே போதும், 125 நாள் வேண்டான்னு முதலமைச்சர் சொல்ல முடியுமான்னு பத்திரிகைகள்லாம் நீங்கள் அவரை கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, இந்த ரயில் நிலையத்தில் திருத்தணியில் நேற்று மறுபடியும் அந்த ஜமால் என்ற சகோதரரை போதை ஆசாமிகள் அடித்து கீழே சாய்ப்பது ஏதோ சினிமா காட்சி போல் வீடியோ வந்திருக்கு. ஏற்கனவே சூரஜ் நடந்த கொடுமை, தாங்க முடியாத கொடுமை. அந்த சிறுவர்களும் போதையில் தான் இருந்தாங்க. நேற்று குடியாத்தம் பக்கத்தில் 75 கிலோ கஞ்சா கடத்திட்டு போகிறத வண்டியில் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் புது டியூட்டி வந்திருக்கு. மாதம் எங்கெல்லாம் கஞ்சா சேர்ந்துருக்கோ கொள்முதல் பண்ணது மாதிரி கைப்பற்றின கஞ்சாவெல்லாம் அந்த தீப்பிடிச்சு அந்த எரிய வச்சு அழிக்கிற அந்த இதில் போடுறாங்க பாருங்கள், அந்த கலனில். அது ஒரு டியூட்டி மாதிரி போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் மாதத்தில் 2 செய்தி போடுறீங்க, இந்த ஊரில் கஞ்சாவை போலீஸ் அதிகாரிகள் அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க எல்லாம் அந்த தீயில் பிடிக்கிற அந்த கலனில், கொதிக்கலன் மாதிரி இருக்கிற அந்த கலனில் போடுற கஞ்சா போடுறத பார்க்கும்போது இது ஒரு வாடிக்கையான வேலையாக இன்றைக்கு காவல்துறைக்கு மாறி இருக்குது. ஆனால் அமைச்சர்களும் முக்கியமான அதிகாரிகளும் கஞ்சாவே இங்கே கிடையாது, கஞ்சானா அது எப்படி பச்சையாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமான்னு கேட்குற மாதிரி தமிழ்நாட்டில் கேட்குறது மிகப்பெரிய கொடுமை. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னதான் முதலமைச்சர் பொய் சொன்னாலும் அது எடுபடாது. கூட்டணி கட்சிகள் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு பண்ணுறாங்க. வெறும் ₹148 இருந்த சம்பளத்தை இன்றைக்கி 338 ரூபாயாக பாரத பிரதமர் மாற்றிருக்கிறார். ஒரு நாளைக்கு ₹148 இருந்தது, இன்றைக்கி ₹338 மாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் மக்கள் புரியும். அதை எதிர்க்கிற முதலமைச்சரை உள்பட அந்த கட்சி கூட்டணி கட்சிகள் மக்களிடம் ஏன் பொய் பேசுகிறீங்க,
ஏன் பொய்யான தகவலை சொல்லிக்கிறேன்னு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நேற்றைக்கு முக்கியமான செய்தி, நமது பாரதம் ஒட்டுமொத்த உற்பத்தியில், உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடியதில் உலகின் 4வது இடத்தை, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்து ஜெர்மனிக்கும் நமக்கு ஒரு பாயிண்ட் தான், ஒரு 1.8 ட்ரில்லியன் தான் இருக்குது. அதுவும் இந்த ஆண்டு இறுதி அல்லது 2027க்குள் ஜெர்மனியும் நாம் மேலே போய் நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி என்பது உலகின் 3வது இடத்திற்கு சென்றுவிடும். இந்த வேகத்தில் நாம் செல்வோமேயானால் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதைப் போல 2047 இந்தியா உலகின் முதல் வல்லரசு நாடாக திகழும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. எனவே இது நல்ல செய்தியை நல்ல நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.